பொத்தரங்கன்விளை திருச்சபை மக்கள் யாவருக்கும் கனிவான வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தலைப்பு தேவதூதர்கள். படைப்புகளிலேயே முதல் படைப்பாக இருக்கிற இயேசுவின் மூலமாகத்தான் தேவதூதர்கள் படைக்கப்பட்டனர். மனிதர்களுக்கு சற்று மேலாக படைக்கப்பட்டனர். படைப்பு வேளையில் பிதா எப்படி இயேசுவை பயன்படுத்தினார் என்பதை கொலோசையர் 1:16-17 வசனங்கள் தெரிவிக்கின்றன. பரலோகத்தில் இருப்பவை, பூமியில் இருப்பவை, பார்க்க முடிந்தவை, பார்க்க முடியாதவை ஆகிய சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. தேவன் இந்த பூமியை படைத்த போது தேவதூதர்கள் சந்தோஷ ஆரவாரம் செய்தார்கள் என யோபு 38:4-7 வசனங்கள் கூறுகின்றன. எனவே இவர்கள் பூமி உருவாவதற்கு முன்பே படைக்கப்பட்டனர். தேவதூதர்கள் யார்? தேவதூதர்கள் தேவனுடைய புத்திரர்கள். தேவதூதர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று யோபு 1:6, தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று எபிரேயர் 1:7, தேவனுடைய பணிவிடைக்காரர்கள் என்று சங்கீதம் 103:21, தேவனுடைய பரிசுத்தவான்கள் என்று சங்கீதம் 89:5, தேவனுடைய பலவான்கள் என்று சங்கீதம் 89:6, தேவனுடைய தூதுவர்கள் என்று லூக்கா 12:8, தேவனுடைய சேனைகள் என்று சங்கீதம் 148:2 வசனங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படி தேவதூதர்கள் பற்றி பல பரிமாணங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை சுமார் 300 இடங்களில் தேவதூதர்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவதூதர்களின் தோற்றம் எப்படிப்பட்டது? தேவதூதர்களுக்கு சரீரம் கிடையாது. இவர்கள் காற்றுகளாக உள்ளனர் என எபிரேயர் 1:7 குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவதூதர்கள் எல்லோருடைய கண்களுக்கும் தெரிவதில்லை. பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தினார் என பார்க்கலாம். ஆபிரகாம், லோத்து, மனோவா போன்றோருக்கு மனித உருவில் வெளிப்படுத்தினர். தேவதூதர்கள் அதிக எண்ணிக்கையில், அதாவது லட்சக்கணக்கிலும் கோடிக்கணக்கிலும் உள்ளனர் என வெளிப்படுத்தல் 5:11 கூறுகிறது. ஒவ்வொரு தூதர்களுக்கும் ஒரு பெயர் மற்றும் தனித்தனி சுபாவம் உண்டு. தேவதூதர்களின் செயல்பாடுகள் என்ன? தேவனை துதித்து பாடுவது, தேவனை ஆராதிப்பது, தேவனுடைய கிரியைகளை கண்டு மகிழ்வது, தேவனுக்கு பணிவிடை செய்வது, ஜெபத்திற்கு பதில் கொண்டு வருவது, தேவ பிள்ளைகளை பாதுகாப்பது, நீதிமான்களின் மரண தருவாயில் உடனிருப்பது. வானத்து மன்னா தேவதூதர்களின் உணவு என சங்கீதம் 78:24-25 வசனங்களில் பார்க்கிறோம். 3 வகையான தேவதூதர்கள் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. கேருபீன்கள், சேராபீன்கள், 4 ஜீவன்கள். முதலாவது கேருபீன்கள். கேருபீன்கள் தேவனுடைய உன்னதமான பிரசன்னத்திலும் மகிமையிலும் இருப்பவர்கள். தேவனுடைய பெட்டியின் கிருபாசனத்தை மூடி பாதுகாப்பவர்கள். இவை கர்த்தருடைய வாகனங்கள். அடுத்தது சேராபீன்கள். அக்கினிமயமானவர்கள், 6 சிறகுகள் உள்ளவர்கள், தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி இருப்பவர்கள், நம் பாவம் நீங்க பரிசுத்தப்படுத்துபவர்கள். இறுதியாக 4 ஜீவன்கள். இவை சிங்காசனத்தின் மத்தியிலும் சிங்காசனத்தை சுற்றிலும் இருக்கும். இவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருக்கும். கர்த்தருடைய பிரதான தூதர்கள் என குறிப்பிடப்பட்டவர்கள் காபிரியேல், மிகாவேல். மிகாவேல் யுத்த வீரன். தேவனுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் விரோதமாய் எழும்புகிறவர்களோடு யுத்தம் பண்ணும் யுத்த வீரர் இந்த மிகாவேல். காபிரியேல் தேவன் என் பலனானவர் என்று அர்த்தம். தேவ சன்னதியில் நிற்பவர். தானியேல், சகரியா, மரியாள், யோசேப்பு மேய்ப்பர்களுக்கு நற்செய்தி சொன்னவர் இவர்தான். ஜெபத்திற்கான பதிலை கொண்டு வருபவர். வேதாகம ஆசிரியர். இப்பண்டிகை நாட்களில் நாமும் காபிரியேல் தூதனை போல இயேசுவை அறியாதவர்களுக்கு இயேசுதான் மெய்யான கிறிஸ்து என்ற நற்செய்தியை அறிவிப்போம். கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை ஒரு அர்த்தமுள்ள பண்டிகையாக நாம் ஆசரிப்போம். கிறிஸ்துமஸ் கால சிந்தனைகள் நாளை தொடரும்.